கன்னி ராசி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு 12 பேர் இருக்காங்கன்னா, நீங்கள் என்ன ராசின்னு கேட்டோடனே, கன்னி ராசியாப்பா, உனக்கு என்னப்பா நீ யோகக்காரன், நீ கொடுத்து வச்சவன் அப்படின்னு கன்னி ராசி பெண்களையும் சொல்லுவாங்க, கன்னி ராசி ஆண்களையும் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா? ஒரு நாள் ஒரு நாள் என் வாழ்க்கையை நீ வாழ்ந்துப்பார். நீ ஏன் வாழ்கிற, எதுக்கு வாழ்கிறன்னு நீ வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஓடிடுவ அப்படிங்கிற வார்த்தையை ஒரு நபர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது நீங்கள் தான். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லார் மேலேயும் அதிகமான நம்பிக்கை வைப்பீங்க. அதாவது பாலினம் சொல்லுவோம், ஆண்னா பெண்ணிடம், பெண்ணா ஆணிடம். அப்போ இந்த ஒரு இணைவு அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. நீங்கள் எந்த பெண்ணையும் தேடி போக மாட்டீங்க, எந்த ஆணையும் நீங்கள் தேடி போக மாட்டீங்க. நீங்கள் உங்கள் வேலையை தான் பார்ப்பீங்க. ஆனால் மற்றவங்க பார்க்குற வேலைகளுக்கும் நீங்கள் பார்க்குற வேலைகளுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை எப்படி நேர்த்தியாக கொண்டு போகலாம், ஒரு விஷயத்தை எப்படி புதுமையாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற சிந்தனையை தன்னுடைய செயல்பாடுகளமாக செயல்படுத்துகிற ஒரே ஆள் நீங்கள் தான். ஒரு இடத்துல ஒரு புதிய கண்டுபிடிப்பு, அது நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை ட்விட்டரு பட்டரு ஏகப்பட்ட சமூக வலைதளங்களாக இருக்கட்டுமே, இதை கண்டுபிடிக்கிற முதன்மையான நபராக யார் இருப்பாங்கன்னா அந்த இடத்துல கன்னி ராசிக்காரங்க இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை திறமை கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக தூங்கி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. எல்லாருமே நாங்கள் புரிஞ்சுக்கிறோம்.